வெற்றி பெற்றால் எல்லா 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கப்படும்னு சொல்லியிருந்தேன். மக்கள் வெற்றியை தரலை. ஆனாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இந்த மக்கள் தொடர்பு அலுவலகம் இங்கே செயல்படும். இந்த மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் யாரிடம் சமர்ப்பித்து எப்படி வாங்குவது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். நான் ஏன் இந்த அலுவலகம் திறந்தேன்னா, நிச்சயமாக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அதெல்லாம் செய்ய போகிறதில்ல. அவங்க வெளியே வரமாட்டாங்க. 5 வருஷம் கழித்து அதிசயமாக வந்தாங்க, ஓட்டு கேட்டாங்க, என்னமோ போயிடுவாங்க உள்ள, அவ்வளோதான். அதனால் செய்ய வேண்டியனா நாங்கள் தான் செய்யணும். அதனால் இப்போது அதில் வேறு என்கிட்ட கேட்டால் நான் என்றைக்குமே எதிர்வாக்காளரை தவறாக நான் பேசினதே கிடையாது. ஆனால் அவங்க ஒரு கருத்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு இந்த தொகுதியில் குதித்து வீடியோ போட்டு இந்த பம்மாத்து இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம். இவங்க முத்தமிழ் அறிஞரின் தொண்டர்கள், அவங்கெல்லாம் முத்தமிழ் அறிஞரின் தொண்டர், தளபதியின் தொண்டர்கள். அதனால் பம்மாத்து இம்மாத்தெல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பம்மாத்து வேலை செய்கிறவங்களெல்லாம் தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள்னு சொல்கிறாங்க. நிராகரிக்கலை, எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள். ஒன்று, உங்களை மாதிரி குறுக்கு வழியெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போகிறதெல்லாம் நேர்வழி தான். ஆனாலும் இன்றைக்கி மழை வருது, எவ்வளோ வெளியே வந்து நீங்கள்லாம் தொண்டு செஞ்சுறீங்க, நாங்களும் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா எப்படி ரோட்டில் நிற்கிறதுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்குது. என்னோட 25 வருடமாக தமிழகத்தில் நான் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறேன், ஆளுநராக இருந்திருக்கிறேன். என் பக்கத்தில் கூட அனுபவத்தில் நீங்களாம் வர முடியாது. ஆனால் இன்றைக்கி பம்மாத்துக்கு இம்மாத்துன்றீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நான் அதுக்கு கீழே இறங்கலை. அதனால் நிச்சயமாக தென்சென்னை மக்கள் அந்த 3 லட்சம் ஏறக்குறைய மக்களை தவிர மற்ற மக்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. சேவை செய்யணும் தான் நாங்கள்லாம் வரோம், இல்லைனா கவர்னராகவே இருந்திருப்பேன். ஒன்று, அதனால் இதற்கு நான் கருத்தை சொல்லிக்கொள்கிறேன். 2வது, நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன், உங்கள் இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. மறுபடியும் என்ன பரட்டான்னு ஆரம்பிச்சு சொல்கிறேன். பரட்டனாலும் இது ஒரிஜினல்ப்பா, இது ஒரிஜினல். விளையாடுறீங்களா? ஆமாம், பரட்டாக்கு ரேட்டுன்னு சொல்லிட்டேன். அது ஆமாம். இணையதளவாசிகளை அடக்கி வைங்க. மூஞ்ச விகாரமாக போகிறது. இன்றைக்கி ஒருத்தன் போட்டிருக்கான் மூஞ்ச, என் மூஞ்ச விகாரமாக. நான் ஒன்றும் அழகி கிழங்கெல்லாம் சொல்லிக்கலையே, நாங்கள் மக்களுக்கு அழுக்காக தான் இருப்போம். ஆனால் உங்கள் இணையதளவாசிகளை அடக்கி வைக்கலைன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அதனால் தோல்வியெல்லாம் சகஜம்தான். இப்போ அகில இந்தியாவில் நாங்கள் வெற்றி பெறலையா? இப்போ 40 MP வச்சுருக்கேன், என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களாக தான் வழி நடத்தியிருப்போம், நீங்கள் வெளிநடப்பு செய்வீங்க, அவ்வளோதானே. நான் போன வாட்டியே ஒரு பதிவு போட்டேன், காதருந்த ஊசி மாதிரி தான், எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம். போய் கலாட்டா பண்ணுவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க. இங்கே உள்ள MP கடிதம் எழுதுவாங்க. அதனால தான் ஸ்டாலின் தப்பு செஞ்சிட்டாரு. ஏனென்றால் மத்தியுள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு அது தேவையில்லை, வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை. அதனால் தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்று தான் நான் தெளிவாக சொல்ல முடியும். ஆனாலும் எங்கள் பணி தொடரும். இந்த அலுவலகம் மக்களுக்காக பணியாற்றும். இன்னொன்று, நான் அரசியல் தொடர்பு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் அப்படின்னு எங்களோடு இணைந்து பொது சேவை, அரசியல் சார்பற்ற பொது சேவை செய்ய விரும்பும் இளைஞர்கள் 9509999991 ஏற்கனவே இந்த எண்ணு கொடுத்துருக்கேன். இல்லை, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏனென்றால் பெரிய இளைஞர் படை, பெண்கள் படை தேவை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு. அதனால் இந்த சேவை நிச்சயமாக தொடரும். தென் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர். ஏன் நான் இந்த அலுவலகத்தை திறந்தேன்னா, நான் சுற்றுப்பயணம் செய்தேன். அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணம் இல்லை, மக்களுக்கான சுற்றுப்பயணம். மக்களுக்கான சுற்றுப்பயணத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை, எங்கெங்கே குப்பை, எங்கெங்களை குப்பை கூலங்கள், எங்கே உள்ள அடைப்பு, எங்கே சாக்கடை, எங்கே வாகன நெரிசல் எல்லாம் குறித்து வச்சுருக்கிறோம். இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென் சென்னையில். சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இல்லை மக்கள் வாக்களித்தது. அதனால் தென் சென்னையின் பிரச்சனைகளை போராடி தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னிற்போம். இங்கே என்னோடு எனது கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அண்ணன் கருநாகராஜன் இருக்கிறார்கள், கராத்தே தியாகராஜன் இருக்கிறார்கள், மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள், சாய் சத்யன் இருக்கிறார்கள், மற்றும் நிர்வாகிகள் உமானந்த் போன்றவர்களாக இருக்கிறார்கள், பிரமிளா சம்பத் போன்றவர்கள் இருக்கிறார்கள்.
இவர்கள் எல்லோரோடும் இணைந்து நான் இப்போ முன்னாள் ஆளுநர் இல்லை, முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்கே உட்கார்ந்துருக்கிறேன்.